இந்த ஒரு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாகவே இருக்கும். அதனால் பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். முதல்ல குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவரும் ஜலதோஷமும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரூம் எப்பவுமே சில்லுன்னே இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா துணியை என்ன தான் துவைச்சி காயப்பட்டாலும் அது வந்து மழை வரங்காட்டிக்கு காயாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெரியவங்களால் இந்த குளிரை தாங்கிக்க முடியாது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷனாக நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அதுதான் இந்த ரூம் ஹீட்டர். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு ஒரு சூடான காற்று வந்து கிடைக்கும். ஸோ இது மூலமாக நம்ம ஜில்லுன்னு இருக்கிற ரூமை வந்து சூடாக்கிக்க முடியும். இதை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிங்கனாவே போதும், ஜில்லுன்னு இருக்கிற ரூம் வந்து சூடாகிடும். இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் அப்படின்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹீட்டு வேணுமோ நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். முக்கியமாக இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனும் சூடான காற்று வர்ற இடமும் இருக்கும். அந்த 2 இடத்தையும் வந்து துணியாலேயோ அல்லது கையாலேயோ வச்சு மறைக்கக்கூடாது. எப்போவுமே சின்னதாக இருக்கிறங்காட்டிக்கு இந்த மாதிரி கையில் கூட நீங்கள் தூக்கிட்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1.3 மீட்டர் லென்த்துக்கு வந்து நம்மளுக்கு அந்த கேபிளும் கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோ ஹீட்லேயும் வந்து செட் பண்ணிக்கலாம், ஹை ஹீட் வேணும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் குளிர்காலத்தில் வந்துட்டு ஹீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கூலராக கூட ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 2-in-1 பர்பஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு 1 இயர்க்கு உண்டான வாரண்டியும் வந்து கொடுக்குறாங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வெர்டிகலாகவும் வந்து வச்சுக்க முடியும். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஓரியன் பிராண்டோடது. 1 இயர்க்கு உண்டான ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100% காப்பர் மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2300 RPM வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பீடாக வந்து அது ஒர்க் ஆகும். பட் இதே மாதிரி இதே ஸ்பெக்கில் வந்து கம்மியான ப்ரைஸில் அமேசான் பிராண்ட்லேயும் வந்து இருக்குது. அந்த 2 ப்ராடக்டோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட பெட்ரூம்லேயோ ஒரு ஹால்லேயோ வந்துட்டு ஜில்லுன்னு இருக்கிற ரூமை ஹீட் ஆக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.